என கடைசி நேரத்தில் என்னுடைய சின்னம் எடுக்கப்பட்டு ஒரு ஒளி வாங்கி இந்த மாதிரி மைக்கு 4வது வெட்டியில, சில தொகுதியில 3வது வெட்டியில, சில தொகுதியில 8வது வெட்டியில அதை தேடினான் என் மக்கள். எவ்வளவு மகத்தான மக்களுக்கு இடையில் நாம் பிறந்து வந்திருக்கோம் பாருங்க. சாதி மத உணர்வை ஊட்டினான், தகட்ட தகட்ட ஊட்டினான். சாராய போதையை ஊட்டினான், சாப்பாடை கைகளில் நீட்டினான். பணத்தை பல ஆயிரத்தை கட்டுக்கட்டாக காட்டினான். எல்லாவற்றையும் கடந்து தன்மானமிக்க இனமானமிக்க தமிழ் மக்கள் நல்ல அரசியல் இந்த நாட்டில் மலர வேண்டும், நல்லாட்சி இந்த நாட்டில் நிறுவப்பட வேண்டும். உழைக்கும் எளிய மக்களுக்கான அதிகாரம் அது நிறுவப்பட வேண்டும். பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும். இல்லை, மக்களுக்கு உதவ வேண்டும் என்கிற மனம் இருக்கவனும் அரசியல் செய்ய முடியும். அது எவனிடத்தில் அந்த மனம் இருக்கிறது என்றை தேடி இழந்துவிட்ட உரிமைகளை பெற இருக்கிற வளங்களை நிலங்களை காத்து இன்னொரு தலைமுறைக்கு பாதுகாப்பாக கொடுத்து விட்டு செல்ல இந்த பிள்ளைகள் வெல்ல வேண்டும் என்று 36 லட்சம் மக்கள் தேடி தேடி வாக்கு செலுத்தி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உயர்த்தியிருக்கிறார்கள் என்றால் இந்த தேர்தல் முழுக்க அவர்களுக்கு ஒரு எழுத்து பேச்சு எல்லாம் என் மக்களின் எதிர்கால வாழ்வுக்கானது. அதை எடுத்து வைக்கும் போது இவ்வளவு தூரம் என்னை கரையேற்றிவிட்ட என் மக்கள் இன்னும் மிச்ச இடத்துல ஏற்றி கரையில் உயர் விட மாட்டானா? மக்கள் சரியில்லைன்னு சொல்லாத அது சொல்லி பழகாது. என் பிள்ளைகளுக்கு அந்த குழப்பம் இருக்கு. கட்சிக்குள்ள எங்கூட என் தம்பி திருமுருகன் தம்பி வெற்றி செல்லணும்னு சொன்னான். சரியில்லைன்னு நீ சொல்லிட்டீனா உன்னை எனக்கு நல்லா தெரியும், இவன் தான் சரியில்லைன்னு முடிவு பண்ணிருந்தேன். ஏன்னா எப்பவுமே சரியில்லை என்றால் அதை சரி செய்வதும் உன் வேலை என்பதை நீ புரிந்து கொள்ள. ஏன்னா இதே மாதிரிதான் நானும் பேசியிருந்தேன். நீ உங்க அண்ணன்ட்ட பேசுற மாதிரி நான் எங்க அண்ணன்ட்ட பேசுனேன். அது சரியில்லை, இது சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லைன்னு அவரு கேட்டுட்டு கடைசியா சொன்ன எல்லாரும் சரியா இருந்தா நாம எதுக்குப்பா போராட வேண்டிய தேவை வருதுன்னு கேட்டது. இப்ப நான் உனக்கு என்ன சொல்லுவேன்? பிழை யாரோடதா வேணாலும் இருக்கட்டும், யாருடையதா வேணாலும் இருக்கட்டும், ஆனா திருத்துபவன் நீயாக இரு. பார்வையற்ற நம் சொந்தம் ஒருவனுக்கு நீ எப்படி இடத்தை கடக்குவதற்கு பாதையை கடக்க கை கொடுப்பியோ அதுபோல பசியோடு இருப்பவனுக்கு எப்படி உணவளிக்க வேண்டும் என்று உணவளிப்பியோ அப்படி வேலை செய்யாதவனுக்கும் சேர்த்து வேலை செய். ஏனென்றால் நீ தலைவன். தலைவர் நினைச்சிருந்தா நம்மளை ஆதரிக்கிறவங்களுக்கு போராடுவோம். அதெல்லாம் இல்லை. அவர் என்ன நினைச்சாரு? என் பிறவி கடமை நான் செய்யணும். இது உன் பிறவி கடமை, நீ செய்யணும். நான் செய்து கொண்டிருப்பது என் பிறப்பின் பெருங்கடமை, நான் செய்யறேன். நான் ஏன் என் நான் பிறந்த இனம் அடிமையா இருக்கு தெரிஞ்சுட்டேன், விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா என்னோட இந்த முடியல, எனக்கும் பின்னாடி என் சந்ததி வருது. அதை இந்த நிலையில் நான் விட்டு விட்டு செல்ல முடியாது. அப்ப எப்படிப்பட்ட நாட்டை, ஊழல் லஞ்சம் இல்லாத, பசி பஞ்சம் இல்லாத ஒரு தேசத்தை அவன் கையில் புரியுதா? உனக்கு என்ன இருக்கு? நீ என்ன செய்ய போறாய் சீமான் அப்படின்னா, படிக்க கல்வி, பார்க்க நல்ல வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், குடிக்க தண்ணீர், தூய தண்ணீர். நீ குடிக்கிறது தண்ணீர் இல்ல, விஷம். படிக்க கல்வி, குடிக்க தண்ணீர், பயணிக்க பாதை, பார்க்க நல்ல மருத்துவம். நல்ல மருத்துவம்னா முதல் குடிமகனுக்கு என்னவோ அது கடைகோடி மகனுக்கு ஆகச் சிறந்த. எப்படி இது உறுதிப்படுத்துவார்? சட்டம். நாட்டின் முதலமைச்சருக்கு உடம்பு முடியல, அரசு மருத்துவமனையில் தான் படுக்கணும். சட்டம்.
பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், எவராக அரசு அதிகாரி அரசு மருத்துவமனையில் தான் படுக்கணும். அதுவா உயர்ந்தது. அரசு பள்ளி, கல்லூரி, எல்லா அதிகாரிகள், எல்லா அமைச்சர் பெருமக்கள் பிள்ளைகளும் அரசு பள்ளி கல்லூரியில் தான் படிக்கணும். படிச்சா அரசு பள்ளி கல்லூரிகளில் படித்த பிள்ளைகளுக்கு தமிழ்நாட்டு அரசில் வேலையில் முன்னுரிமை. எப்படி தானா மாறும், மாற்றுவோம். ஏனென்றால் என் தலைவன், உன் தலைவன் காலம் வரும் என்று காத்திருந்தவன் அல்ல, தனக்கால காலத்தை உருவாக்கியவன். இப்ப அதை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீ யாருடைய வாழ்த்துகளுக்கும் பாராட்டுகளுக்கும் வேலை செய்யாதே. நீ மக்களுக்கானவன், மக்களின் கருத்துக்கானவன் அல்ல, மக்களின் நலனுக்கானவன். நீ அவன் பாராட்டுவான், இவன் வாழ்த்துவான். நான் இன்னைக்கு சொல்றேன் உனக்கு ஒரு சத்தியம், அண்ணன் சொல்லித்தாரேன். உன் வேலை அதிகமா நீ செய்வது விமர்சிக்கப்படுவென்றால் நீ சரியா செஞ்சுக்கிட்டு இருக்க வேலைய. இது எப்படி நமக்கு முன்னாடி ஒரு ஏர் இருக்குல்ல, பிடல் காஸ்ட் என்ன சொல்றான், நீ போகிற பாதையில் உனக்கு எந்த இடையூறும் இல்லையா, அது நீ போக வேண்டிய பாதை இல்லை, வேற ஒருத்தன் போன பாதை திரும்பி வாழ்றான். இப்ப நம்ம போற பாதையில் இவ்வளவு இடையூறு இருக்குன்னா காரணம் என்ன? மிகச் சரியான பாதையில் போற. புரியுதா? சீமான் ஒரு பாலியல் குற்றவாளின்னு கூட்டம் போட்டான், இவெல்லாம் போய் அவன் தரான். அதுதான் அவங்க தலைவர் கற்பிச்சதுதான், என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்ட்டு. அவங்க ஆளுங்க நம்ம மேல எதுக்கு கல்யாணம் பண்ற, எதுக்கு பிள்ளை விட்டு பெற, அது ஏன் கள்ள காதல் நல்ல காதல்ங்கிற, எல்லாம் ஒரே காதல் தான், திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லுது. அவன் தான் அங்க பாலியல் குற்றத்தை பத்தி பேசுவான். ஏன்? அவன் அறிவு அவ்வளவுதான், அவனுக்கு அதெல்லாம் தெரியாது. நம்ம அதிகாரத்துக்கு வந்து வந்த எவனாவது ஒருத்தன் பிள்ளைய வன்புணர்வு செஞ்சுட்டான், கொலை பண்ணிட்டான், 6 வயசு பிள்ளைய 5 வயசு பிள்ளைய தனியா போன பொண்ணை தோட்டுட்டாங்க, காட்டியத சொல்ல பாப்போம். என்ன செய்வாய் சீமான்? கொன்னுட்டான், என் பிள்ளை வன்புணர்வு செஞ்சு, அப்படியே போவேன், மரியாதை செய்வேன், எல்லாத்தையும் சொல்வேன். அடக்கம் பண்ணாத 1 மணி நேரம் இரு. யார் அவன்? அவனை தூக்குடான், போடுறான். போட்டு இவனை அடக்கம் பண்ண பிறகு பிள்ளைய அடக்கம் பண்றான், கதை முடிஞ்சிடும். ஒரே தோட்டா போட்டா எல்லாம் சரியாயிரும். அநீதிக்கு நடக்கும் ஒரு டாட்டா, அக்கிரமத்துக்கு நடக்கும் டாட்டா. எப்படி பேசுறாரு பாருங்க. இதான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். இதான் இப்பெல்லாம் பொம்பளை பிள்ளைகளை வெளியில் அனுப்பும்போது பார்த்து போப்பா, பார்த்து போ, கவனமா போ, சீக்கிரம் வந்துருப்பான்னு. நம்ம வந்துட்டோம்னு வச்சுக்கிறேன், ஆம்பளை பசங்களை பார்த்து போப்பா, பொம்பளை பிள்ளைகளை கேள்வி பண்ணிடாதப்பா, ஏன்பா கொண்டுவாப்பா, கொண்டுரும், பார்த்து போப்பா. அப்ப தெரியும் பாரு. இங்கதான் வரும்போது 5ஆம் வகுப்பிலிருந்து தற்காப்பு வீரக்கலை கட்டாய பாடம், வால் வீச்சு, சிலம்பம், துப்பாக்கி சூடுதல் எல்லாம் கற்றுக் கொடுத்துருவோம். கலரி, குங்ஃபு, ஜூடோ, ஈடோ எல்லாம் தொட்டாயின்னு வச்சுக்காரு, பொண்ணு பிச்சு பிச்சு போட்டு விட்டு பூரா பயிற்சி கொடுத்து விட்டுருவேன். பெரிய கனவு மண்டைகள் இருக்கு. அவ சொல்றால தூங்க மாட்டான்னு. டேய், இதை அரிச்சுக்கிட்டே இருந்தா அவனுக்கா தூக்கம் வருமாடா? என்ன கேட்குற, எப்பப்ப படிப்பேன்? வச்சிக்கும் போதெல்லாம் சாப்பிட்ற மாதிரி, அரிக்கும் போதெல்லாம், மூளை அரிக்கும் போதெல்லாம் படிப்பேன். அதுக்கு தீனி போடணும், மூளைக்கும் வச்சிக்கும்ல. அப்ப என்ன பண்ணணும்? புத்தகத்தை எடுத்து தள்ள வேண்டியதான், எதையாவது போட்டு படிக்க வேண்டியதான், படிச்சுட்டே இருக்க வேண்டியதான். அதுதான் அங்க. ஆனா நீங்க எல்லாம் சொல்ற தூங்குன்னு, நீங்க நீ தூங்க விடுறீங்களான்னு மட்டும் பாருங்க. அண்ணன் சொல்றதை கேட்டு வேலை செஞ்சீங்கன்னா நான் நிம்மதியா தூங்கலாம். அப்படி இல்லையே, எங்கால எப்படி படிப்பிப்பார் தெரியுமில்ல? உறங்காதீர்கள், எழுங்கள், எழுந்து ஓடுங்கள், நாம் அடிமை, விடுதலை பெறுவர ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாள் உறங்கலாம், யாரும் நம்மளை எழுப்ப மாட்டார்கள். எப்போது? மரணத்துக்கு பிறகு. அப்ப என்ன சொல்றாரு? சாகிற வர ஓடிக்கிறான்ல. அதுதான் இப்ப நாங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். கூப்பிட்டா என்னடா தம்பி அப்படின்னா, என்ன கொஞ்சம் வேலையா இருக்குங்க, அண்ணே கொஞ்சம் வேலையா இருக்குங்க,
எனக்கு சொல்றது காரணம் என்ன? உனக்கு ஒரு வேலை இல்லாத வெட்டி பையன் நீ தான், எங்களுக்கெல்லாம் வேலை இருக்குன்னு சொல்ல வர்றான். யார் யார் சொன்னதுன்னு தெரியும். அது கொஞ்சம் வேலையாயிருச்சு அப்படிமா. சரி, நம்ம தான் வேலை இல்லாம திறம்போல இருக்கு. அதனால நம்ம கனவு என்ன? என் தம்பி கார்த்திக் கூட, இடும்படம் கார்த்திக் கூட சொன்னார், நமக்கு ஒரு கனவு இருக்கு. பயணிக்க பாதை, எரிக்க தடையற்ற மின்சாரம், தூய குடிநீர், நஞ்சில்லாத உணவு. நம்ம காற்றை சுவாசிக்கவில்லை அன்பு பிள்ளைகளே, கந்தக தூசை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். சுவாசிக்க நல்ல காற்று, எல்லாவற்றையும் நம்ம பிள்ளைகள் குடிக்கணும். படிப்பு, அதுக்கேற்ற வேலை. அப்ப என்ன பண்ணோம்? வேற ஒரு நாட்டை உருவாக்கணும். அதனாலதான் நாம என்ன சொல்றோம்? நாங்கள் ஆள் மாற்றம், ஆட்சி மாற்றத்திற்கு வந்த அரசியல்வாதிகள் அல்ல, அடிப்படை மாற்றம், அமைப்பு மாற்றத்திற்கு வந்த லட்சியவாதிகள், புரட்சியவாதிகள். இந்த கட்டடத்திற்கு வெள்ளையடிக்க வந்த சீர்திருத்தவாதிகள் அல்ல, இந்த கட்டடத்தையே இடித்துவிட்டு மறு கட்டடம் கட்ட வந்த புரட்சியவாதிகள். அடிப்படை அமைப்பு, அரசியல் மாற்றம், அமைப்பே மாற்றம். அதுக்கு இது நேரம் இல்லை, நிறைய விளக்கி பேசுவோம், பின்னாடி பேசுவோம், தேர்தல் களத்தில் பேசுவோம்.